ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்க ஆசை சீரியல் ப்ரோமோல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம மீனா யாருக்குமே மனசறிஞ்சு துரோகம் பண்ண மாட்டாங்க, அதே மாதிரி யாருக்கும் கெடுதலும் நினைக்க மாட்டாங்க. ஆனால் விஜயா அவங்களே தெரியாமல் எடுத்து அந்த ஜூஸை குடிச்சு அவங்களே வச்சுக்கின வினையினால் மீனா மேலே ரொம்பவே கோவமாக இருக்காங்க. பார்வதி கிட்டே இந்த மீனாவை எப்போ வீட்டை விட்டு வெளியே துரத்துறணும், அன்னைக்கு தான் பார்வதி நான் நிம்மதியாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி பார்வதி, நம்ம கோவிலுக்கு போயிட்டு வந்துடுவோம் வா. இந்த மீனா கிட்ட இருந்து தப்பிக்கணும்னா கோவிலில் போய் சாமியனா கும்பிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே போனதும் சாமி கும்பிட்டு உட்காந்துருக்காங்க. அங்கே கனிக்காரி குறி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எல்லாருக்குமே குறி சொல்கிறது ரொம்பவே நல்லா பழிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம பார்வதி கிட்ட விஜயா சொல்கிறாங்க, இங்கே பார் பார்வதி, இந்த ரோகிணிக்கு கூடிய சீக்கிரமே குழந்தை பிறக்கணும். எங்கள் வீட்டு வாரிசு ரோகிணி மூலமாகவோ இல்லை ஸ்ருதி மூலமாகவோ தான் ஃபஸ்ட்டு வரணும். அப்போ தான் ஊரில் இருக்கிற சொத்து எல்லாமே மனோஜ் மேலேயோ இல்லை ரவி மேலேயோ போகும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி வா விஜயா போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்வதியுமே கூப்பிடுறாங்க. நம்ம விஜயா போய் உட்காடுறாங்க. கூடிய சீக்கிரமே எங்கள் குடும்பத்துக்கு ஒரு வாரிசு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கனிகாரி அம்மா இருந்துட்டு, இங்கே பாருங்கள், உங்களுக்கு ஃபஸ்ட்டு வீட்டுக்கு எந்த மருமக வந்தாங்களோ அவங்க மூலமாக தான் வாரிசு வரப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம விஜயா ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. என்னது, அந்த மீனாவை தான் ஃபஸ்ட்டு குழந்தை பெற்றுப்பாளா அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறாங்க. அதே சமயம் கனிகாரி அம்மா இருந்துட்டு நம்ம விஜயா கிட்ட ஒரு அதிர்ச்சியான உண்மையுமே சொல்கிறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் குடும்பத்தில் ஏற்கனவே ஒன்று கல்யாணம் ஆகி ஏற்கனவே குழந்தை பிறந்த ஒருத்தி உங்கள் வீட்டில் இருக்கிறா அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம விஜயா ரொம்பவே குழம்பி போகிறாங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி வீட்டில் அப்படி யாருமே இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க. அது கூடிய சீக்கிரமே உனக்கு புரிய வரும். அந்த குழந்தை இருக்கிறது உனக்கு தெரியாது, கூடிய சீக்கிரமே தெரிய தான் போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ரோகிணி பற்றின உண்மை தெரியணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு லைக்